இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அருங்கரம்மன் கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து சீர் நாட்ராயன் கோயிலேருந்து வருதுன்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப விசேஷமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நிறைய கார் வந்துருக்கு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இங்கே விசேஷம். ஸோ செவ்வாய்க்கிழமை தான் இது பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பாருங்கள், நிறைய வண்டி வந்திருக்கு. நைட்லேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி சீர் வரனால தான் வந்து நிறைய கூட்டத்தை பார்க்க முடியுது. இல்லைன்னா காலையிலேயே நிறைய பேர் வந்துட்டு போயிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க, போலீஸும் இருக்காங்க. இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த வியூவும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. பொங்கல் சீருங்க, அதுதான் நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி யாருங்க நாட்ராங்கோயிலேருந்து சீர் வந்துருச்சு போலங்க. பாருங்க, விழாக்கோலம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதாங்க எங்கள் கோயில். போகிறோம் கோயிலுக்குள்ள. கோயிலோட பேக் சைடு இல்லை வந்துடும். இது கோயிலோட மண்டபங்க. இங்கே தான் சாப்பாடெலாம் போடுவாங்க. நைட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கூட போவாங்க சிலர், லேட் நைட் ஆகிறதுனால. இதுதான் அந்த மண்டபம். இங்கே தான் இதெல்லாம் போடுவாங்க, அன்னதானம்லாம் போடுவாங்க. இதாங்க அருங்கரையம்மன் கோயிலோட நுழைவு வாயில். அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பாருங்க, இந்த பக்கம்லாம் நம்ம எலுமிச்சை மரம் வாங்குறது, தேங்காய் வாங்குறதெல்லாம் இந்த சைட் போய் வாங்குவாங்க. கடை இருக்கும். அருங்கரையம்மன் கூடலூர் காணியாளர்கள் மண்டபம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சீர்னால் நிறைய பேர் வந்திருக்காங்க. மக்கள் கூட்டமும் நிறையா இருக்கிறத பார்க்குறோம். இங்கேயும் மண்டபம், அது சின்ன வயசு சாமி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்க, பூணும் மண்டபமாக கட்டியிருக்காங்க. அதுதான் பார்த்துட்ருக்கோம். பாருங்களேன். ஸோ இது எங்கே இருக்குன்னா, வெள்ளக்கோயிலேருந்து சின்ன தாராபுரம் போகிற ரோட்டில் பெரிய திருமங்கலம்ல அருங்கரையம்மன் கோவில். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வெளியிலேருந்து தான் சாமி கும்பிடணும், அதுதான் ஐதீகம். ஜென்ஸ் தான், ஆம்பளைங்க தான் வந்து போய் உள்ளார போய் சாமி கும்பிடுவாங்க. இதுதான் வந்து வழக்கமாக இருக்குது. விளக்கு வைக்கிறதெல்லாம் இங்கே வைப்பாங்க. நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்க, இதுதான் கோயிலோட நுழைவு வாயில். அந்த கோயில் நுழைவு வாயில் தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்க, லைட் ஏரியறதுனால நமக்கு பெருசாக தெரியலை, விட்டு விட்டு தெரியும். இதுதான் அருங்கரையம்மனோட நுழைவு வாயில் பார்த்துட்ருக்கோம். இது விளக்கு வைப்பாங்க. இங்கே தான் விளக்கு வைப்பாங்க, பக்தர்லாம் இது பண்ணுவாங்க. நாங்கள் கோயில் வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு என்ன, அதுக்கு வந்து உத்தரவு வரலன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் பழைய கோயிலாக தான் இருக்குது. மண்டபம் மட்டும் கட்டிகிட்ருக்காங்க, பாத்ரூம் கட்டிகிட்ருக்காங்க பக்த கோடிகளுக்கு. பாருங்கள், ஆக்சுவலாக தண்ணி நிறையா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்போ அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை. ஸோ இருந்திருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். வீடியோ எடுக்கலை. இப்போ பார்ப்போம். ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, பட் பார்ப்போம் இருங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் கம்மியாயிடுச்சு. நம்ம அந்த கடல் தான் பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா
பாருங்க இப்பயும் போய் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் போய் அந்த சைடும் போயிட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் தண்ணி நிறையா இருந்தது. ஸோ அதனால் போகிறதுக்கே யோசனையாக இருந்தது. வீட்டில் வந்து ரொம்ப தூரம்லாம் போக வேண்டான்னு சொன்னாங்க. இன்றைக்கி இப்போ இந்த டைம் வந்து பார்த்தோன்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது ஏதோ அமராவதி ஆற்றுலேருந்து வர தண்ணின்னு சொன்னாங்க. பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பக்கத்து கரையே பார்க்க முடியுது. காலையில் வந்துருந்தால் அந்த தண்ணியெலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுதான் பார்த்துட்ருக்கோம். பாருங்க இதுதான் கோயில். ஒன்று நாள் வரும்போது நம்ம காலையில் வந்து பார்ப்போங்க. இதுதாங்க ஆறு கோயிலோட பேக் சைட். சரிங்க, பாய்ங்க.